சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அந்த தேவியை இங்க இருந்து துரத்தி விட முடியலன்னு தானே என் பொண்ணை வேறொரு பையனுக்கு கட்டி வைக்க சொன்னேன். இரு, அதுக்கு நானே ஒரு வழி பண்றேன். ஏங்க, நான் தெரியாம தான் கேக்குறேன். என் தங்கச்சி என்ன நீங்க திங்கிற சோத்துல மண்ணெலி போட்டாளா? அப்ப எதுக்கு உங்களுக்கு வயிறு எரியுது? சும்மா சவுண்ட் விடுற வேலையெல்லாம் இங்க வேண்டாம். என்ன நெஞ்சலத்த இருந்தா ஏன் முன்னாடியே என் தங்கச்சி அதட்டி பேசுவோம். நான் அவங்க கிட்ட வம்புக்கு போனேன். அவங்க தான் தேவையில்லாம வார்த்தை விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கான பதில நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க தலையிடாதீங்க. நான் தலையிடாம வேற யாரா தலையிடுவா? உன் தங்கச்சி பண்ண கேவலத்தை சொல்லும்போதே உனக்கு வயிறு எரியுதே. அதே மாதிரி என் தங்கச்சி பையனோட வாழ்க்கையை காப்பாத்த துடிக்கும் போது எனக்கு வயிறு எரியுதா? சும்மா இருங்கண்ணே. இவன் கத்துறான்னு சொல்லிட்டு நான் என்ன பயந்துருவேனா? அதுக்கெல்லாம் அசரவன் நான் இல்ல. இப்ப என்ன, உன் தங்கச்சிக்கு நிச்சயதார்த்தம் வச்சிருக்கேன், அவ்வளவுதானே? அவ யார் குடியோ கெடுத்துட்டு போட்டோம். அந்த பாவத்தை நான் ஏன் சொல்லணும்? சம்பந்தியம்மா, என்ன பேசுறீங்க? சரிம்மா, நான் உன்ன மாதிரியே கேக்குறேன். இப்ப என்ன, உன் பொண்ணுக்கு நிச்சயம் சொல்ல வந்த, சொல்லிட்டேல, கிளம்பு. என் பையன் வந்தா நான் பேசிக்கிறேன். என்ன சம்பந்தி நீங்க? எதுக்கு நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? எப்பதான் குறைய உங்களோட இந்த வன்மம்? நீங்க என்ன காயப்படுத்தினத நான் ஒன்னும் பெருசா எடுத்துக்க மாட்டேன். உங்க அண்ணனுக்கு கொடுத்த வாக்க நீங்க மீறிட்டீங்களேன்ற கவலை உங்களுக்கு இருக்கு, அது எனக்கு புரியுது. அந்த ஆத்திரத்துலதான் நீங்க இப்படி பேசுறீங்க. இதெல்லாம் ஒரு நாள் மாறும் சம்பந்தி. நீங்க மனசு மாறி எங்க எல்லாரையும் நீங்க ஏத்துக்கணும். அந்த நாளுக்காக தான் நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம். என் பொண்ணு தேவி பண்ணது சரின்னு நான் நியாயப்படுத்த விரும்பல. ஆனா மன்னிச்சு நீங்க அவளை ஏத்துக்கலாம்ல. எப்படி ஏத்துக்க முடியும்? ஓ மகளால தானே என் பொண்ணு செத்துக்கிட்டு இருக்கா. முன்ன பின்ன தெரியாத மூணாவது மனுஷங்க கிட்ட கூட சிரிச்சு பேசுற உலகம் இது. ஒவ்வொரு தடவையும் உங்களை வேணும்னு தேடி வர சொந்தத்தை வெறுத்துட்டு நீங்கெல்லாம் எதுக்காக தனியா நிக்கிறீங்க? எங்க உறவே வேண்டான்னு நீங்க எங்களை வெறுத்தாலும் எங்களால உங்களை ஒதுக்க முடியல. அதனாலதான் வீட்ல கையலுக்கு கல்யாணம் முடிவானதுமே அத உங்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நான் ஆசைப்பட்டேன். இங்க பாருங்க சம்பந்தி, நாம எல்லாரும் ஒரே குடும்பம். இந்த வீட்டோட மருமகளா என்னோட 2வது பொண்ணு தேவி உங்களோட வீட்டுல தானே வாழ்றா. கையலுக்கு ஒரு நல்லது நடக்கும்போது தேவியோட மாமியாரு நீங்க தான் முன்னாடி வந்து நிக்கணும். அப்பதானே சபை நிறையும். ஏய், பாசத்தை பிச்சை கேக்குறியே, அறிவில்ல உனக்கு? அதெல்லாம் தானா வரணும். என் சந்தோஷத்தை குழி தோண்டி புதைச்ச உங்க குடும்பத்து மேல பாசம் பற்றுதல் எல்லாம் நீ செத்தா கூட எனக்கு வராது. என்ன எரிச்சலாக்காம மரியாதையா இங்க இருந்து போயிடுங்க. சொல்றது காதுல வேலையா? போங்க. ஏய், என்ன சொல்லிட்டே இருக்கல, ஏன் நீங்க நிக்கிறீங்க? போங்க. உங்களை கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடமா? நிறுத்துறீங்களா? என் தங்கச்சி இந்த வீட்டோட மருமகன்றதுனால உங்களை வீடு தேடி வந்து மரியாதை அழைக்கலாம்னு வந்து என்ன ஓவரா பேசிக்கிட்டு இருக்கீங்க? மா, இதுக்குதான் இதுங்கெல்லாம் கூப்பிடணுமா நான் அப்பவே கேட்டேன். இப்ப பாரு, வழிய வந்து பேச்ச வாங்கிட்டு நிக்கிறோம். இந்த அவமானம் நமக்கு தேவையா? இல்ல, கிளம்பு. கிளம்புறேன். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? என் தங்கச்சியை கை நீட்டி அடிச்சிருவியா? என் தங்கச்சியோட கௌரவத்துக்கு கட்டுப்பட்டு என்னன்னா ஓவரா பேசுற. எதையா கௌரவம்? கையில கத்தையா காசு பணம் இருந்துட்டா கௌரவம் வந்துடுமா? அது நம்ம வாழ்ற வாழ்க்கையில இருக்கு. இந்த மாதிரி பொம்பளைக்கெல்லாம் பேச தகுதியே இல்ல. அடிச்சு பல்லுக்கெல்லாம் உடைச்சு போடுவேன். அடுத்த வேலை சோத்துக்கு வக்கில்லாத நாய் நீ. உனக்கு என்னடா தகுதி இருக்கு என் தங்கச்சியை பேசுறதுக்கு? வீட்டுக்குள்ள விட்டால அந்த திமிரல் தாண்டா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க. சத்தியமணி சொல்றேன்டா, என் பொண்ணு வாழ்க்கை கெடுத்த அந்த கையல் கடைசி வரைக்கும் கல்யாணம் ஆகாம ஒண்டி கட்டியா இருந்தாண்டா சோவா. இதுக்கு மேல ஒரு வார்த்தை அபசகுணமா பேசுன என்ன பண்ணுவ? என்ன பண்ணுவ? ஓவரா எழுந்து வந்து பேசுற. நீ என்ன பெரிய ரெவடியா? நீ நான் யாரு தெரியுமாடா? நீ யாரா வேணா இருந்துட்டு போ. என் குடும்பத்தை பத்தி பேசுன உடம்புல உசுறு இருக்கு.
ஏய், கையையா. ஏய், சொல்லு. சொல்ல ஒண்ணு பாரு. ஐயோ. வாங்க வாங்க மாமா. விக்னேஷ் விக்னேஷ், விக்னேஷ் ஐயோ அண்ணா. என்னங்க என்னங்க இவ்வளவு அடிபட்டிருக்கு விக்னேஷ் விக்னேஷ் என்னடா இது என்னடா இது எப்படி இப்படியா இருக்கு? அடிபட்டுச்சீங்க? என்னடா இது விக்னேஷ் யாரு? ஒண்ணு இல்லம்மா, ஒண்ணு இல்ல சொல்றேன் இப்படி அடிபட்டிருக்கு சரியாயிடும். அம்மா விக்கினேஷன் ஒருத்தர் அடி விட்டு வந்தார்ல, அவர் எந்த வரலமா இருக்காரு? நேரா போயிட்டு லெஃப்ட் சார். வாங்க. வா. சீக்கிரம் வா. அம்மா சார் விக்கினேஷன் ஒரு பேசும் உள்ள சார். இங்கயா ஆ. வாமா வாமா. மாப்ள விக்னேஷ் வள்ளி வள்ளி மாப்ள மாப்ளக்கு என்னாச்சுமா? பாருங்கண்ணே எப்படி கிடக்குறான்னு பாருங்க எப்படி அடிபட்டுச்சு? எப்படி? அதான் ஒண்ணுமே புரியல என்ன கேக்குற எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறா விக்னேஷ் சொல்லுடா நீ ஆபீஸ்ல இருந்து கிளம்பும் போது எனக்கு கால் பண்ணல அப்புறம் எப்படிடா இப்படி அடிபட்டுச்சு விக்னேஷ் நான் பயப்படுவேன்னு உண்மையை மறைக்காதீங்க விக்னேஷ். கார் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா ஏய். சொல்லுங்க. நான் காரை ஸ்லோவா தானே ஓட்டுவேன். அப்புறம் எப்படிங்க இப்படி அடிபட்டுச்சு? நான் கார்ல இருக்கும்போது 4 பேர் என்ன கார்ல இருந்து இழுத்து போட்டு அடிச்சுட்டு போயிட்டாங்க. என்னடா சொல்ற? சாரி மாப்ள, என் பொண்ணை கட்டிக்கணும்ல, அதுக்காக இதை பண்ணேன். எத்தனை நாள் என் பொண்ணை அள வச்சிருப்பேன். அதுக்கான குட்டித்தனத மனசை தேத்திக்க. என்னங்க சொல்றீங்க? யார் அடிச்சாங்க? எதுக்காக அடிச்சாங்க? வேற எதுக்காக? நீ மாப்பிள்ளை விட்டு போகணுங்கிறதுக்காகத்தான். விக்னேஷ் உங்களை தான் கேக்குறேன். அமைதியா இருந்தா என்ன அர்த்தம்? எதுக்காக உங்களை அடிச்சாங்க? விக்னேஷ் ஏன் எதுக்குள்ள எனக்கு காரணம் தெரியல. இத பத்தி பேச வேண்டாம், விடுங்க. அது எப்படி விட முடியும்? இன்னைக்கு உன்னை அடிச்சவங்க நாளைக்கு உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம். நீ இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாதுடா. ப்ளீஸ் விக்னேஷ் அமைதியா அமைதின்னு எங்களை எல்லாம் கொல்லாத. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுடா. அந்த ரவுடிங்க எதுக்காக உன்னை அடிச்சாங்க? நீங்க பாரு, நல்லதுக்காக நினைச்சு உண்மையை மறைக்காத, டீட்டெயிலா சொல்லுப்பா. சொல்லுடா. அவங்க அடிக்கும் போது ஒரு வார்த்தை சொல்லிட்டு அடிச்சானுங்க. என்ன என்ன சொன்னாங்க? மூர்த்தி கிட்ட பிரச்சனை பண்ணா என்ன மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்துல இருக்க அத்தனை பேரையும் கொன்னுடுவேன்னு மிரட்டினானுங்க. ஆரம்பத்துல இருந்தே நீ ரொம்ப தேவியை டார்ச்சர் பண்ற. கையலுக்கு நிச்சயதார்த்தம்னு கூப்பிட வந்தா உங்க அம்மா ரொம்ப ஓவரா பேசுவாங்களான்னு. மூர்த்தி வீட்டுக்கு வந்தப்ப நடந்த பிரச்சனையை சொல்லிதான் என்ன அடிச்சானுங்க. இல்ல விக்னேஷ், மூர்த்தி கோவப்படுவானே தவிர ரவுடிங்களை விட்டு அடிக்கிற அளவுக்கு அவன் கெட்டவன் கிடையாது. இது வேற யாரோ பண்ண சதி மாதிரி தான் தெரியுது. யார் சதி பண்ணது? இப்பவும் அந்த விளங்காதவங்களுக்கு சப்போர்ட் பண்ணீங்க, அப்புறம் மனுஷாவே இருக்க மாட்டேன்னு ஏய், சொல்லிட்டேன். இதான் நேரம் பார்த்து பையனை ஏத்தி விடுறியா? அதுக்கு எனக்கு எந்த அவசியமே கிடையாதுங்க. இவனை அடிச்ச ரவுடி பசங்க அந்த மூர்த்தி பேர் தான் சொல்லிருக்காங்க. அப்போ அவன் ஏவி விட்டு ஆளாதானே இருக்கணும். இல்ல, எனக்கு அப்படி தோணல. என்ன தோணல? ஏ இதுக்கு முன்னாடி மூர்த்தி விக்னேஷ் அடிச்சதே இல்லையா? அந்த பொறம்போக்கு நாய் வன்மத்துல எத்தனை தடவை என் புள்ள மேல கைய வச்சிருப்பான்.
இவ்வளவு நம்ம வீட்டுல பிரச்சனை நடக்கும் போதெல்லாம் என் தங்கச்சியை கொடுமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஏன் முன்னாடியே பல தடவை என் புள்ளைய அடிச்சிருக்கான் அவன். தெரியாம தானே ரியாக்ட் பண்ணா. என் புருஷனை அடிச்சதா என் மேல உள்ள பாசத்தை வெளிப்படுத்தணுமா? தெரியாம தான் கேக்குறேன். உங்களுக்கும் எழிலுக்கும் நாளைக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எழில் ஒரு தப்பு பண்ணிட்டா அவர் மேல இவர் கை வச்சிருவாரா? வேணா எழில், இப்படி எல்லாம் பண்ணாதீங்கன்னு உங்களுக்காக அவர் கெஞ்சதானே செய்வாரு. ஆனா ஏன் புருஷனா மட்டும் ஆரம்பத்துல இருந்தே மேல கை வைக்கிறது. ஐயோ, என்ன தேவி? அது ஏன் தெரியலையா? நான் சொல்றேன். இவரோட பொண்டாட்டி புள்ளையெல்லாம் நீங்க காப்பாத்துறீங்கல்ல, அந்த விசுவாசம் தான். அதுக்காக தான் கயல் கயல்னு உங்களுக்கு வேண்டி உங்ககிட்ட எல்லாம் அடி படைஞ்சு போறாரு. மத்தபடி நான் ஆனந்தி அன்பெல்லாம் அவருக்கு ஒரு பொருட்டாவே இல்ல. தேவி, இத பாரு, நீ தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. அக்கா வேண்டாம். இது வரைக்கும் நீங்க எனக்கு நிறைய உதவி பண்ணிருக்கீங்க. இனிமே இவருக்காக சப்போர்ட் பண்ணி உங்ககிட்டயும் இந்த மரியாதை இல்லாம பேச வச்சிடாதீங்க. தேவி, எமோஷன்ல வார்த்தையை விடாத. மாமாக்கு அடிபட்டுருச்சுன்றத தள்ளி வச்சுட்டு நம்ம விட்டு போனா கொஞ்சம் யோசி. அடியால வச்சு விக்னேஷ் மாமாவை அடிக்கிற அளவுக்கு நம்ம அண்ணன் என்ன மோசமானவரா? ஆமா, தங்கச்சி பாசத்தை விட தான் தாங்கிற திமிர அதிகம். இந்த ஆளு ஈகோ புடிச்சவன். இவன் என் புருஷன் மேல கை வைக்கும் போதெல்லாம் அவரை பதிலுக்கு அடிச்சிருக்காருல, அந்த விரோதத்தை மனசுல வச்சுக்கிட்டு நேரம் பார்த்து பழி வாங்கியிருக்கான். டேய், நான் என்ன பண்ணா நீ அடங்குவ சொல்லு. என் புருஷனுக்காக நான் கால்ல விழட்டுமா? தேவி, ஐயோ தேவி, நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளைய ஆள் வச்சல நான் அடிக்கலமா. நான் இதை நம்ப முடியாது. அம்மா மாதிரி நானும் புருஷனை இழந்து கை குழந்தைய கையில வச்சுக்கிட்டு தவிக்கணும். அப்பதானே உன் கொலவெறி அடங்கும். ஏய், இங்க பாரு தேவி, அப்படி ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லாத. நீ என் தங்கச்சிடா. உன்னை போய் நான் அழ வைக்கணும்னு நினைப்பேனா? அப்படியா? இது வரைக்கும் நீ என்ன அழ வச்சதே இல்லையா? நான் என் கல்யாணத்துக்கு அக்கா சேர்த்து வச்சிருந்த நகையை திருடிட்டு போய் என் வாழ்க்கையே கெடுக்கல. வரதட்சணை கேக்குறாங்கன்னு யார் என் மாமியார் மேல ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள உட்கார வச்சது? நீதானே? எனக்காக நீ என்ன நல்லது பண்ணிருக்க? நேரம் கிடைக்கும் போதெல்லாம் விக்னேஷ் அடிச்சு என் மனசை காயப்படுத்திருக்க. என் மாமியார் கிட்ட பிரச்சனை பண்ணி என் நிம்மதியை கெடுத்திருக்க. என் மாமியார் உங்களை தப்பா பேசினா என் புருஷன் என்ன பாவம் பண்ணாரு? எதுக்கு அவர் ஆள வச்சு அடிச்சீங்க? ஒரு கோவத்துக்கு உங்களால செருப்பாலியே. தேவி, சத்தியமா மாப்பிள்ளைய நான் அடிக்கலமா. என்ன நம்பு தேவி. நடிக்காத. என் புருஷனை ஆள் வச்சு அடிக்கிற அளவுக்கு அவர் மேல வன்மத்தோட இருந்திருக்க. அப்போ இத்தனை நாள் தங்கச்சி தங்கச்சின்னு பாசம் காட்டினதெல்லாம் வெறும் வேஷமா? டேய் சிஸ்டர், ஆசா அப்படிப்பட்டவர் கிடையாது. நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சுட்டு பேசிகிட்டு இருக்கீங்க. இவங்க ஏதோ உங்களுக்கு தப்பாக சொல்லி தான் கூட்டு வந்திருக்காங்க. அது புரியாமல் நீங்களும் ஆசானை கண்டுபிடி மரியாதை இல்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க. டேய், வாய மூடுறா. ஆசம் ஓசானிட்டு இருக்க. குடும்பம்னு ஒண்ணு இருந்தா தானே கஷ்டம்னா என்னன்னு உனக்கு தெரியும். நீ ஒரு அடே. ஒரு அளவுக்கு தான் எல்லாமே. ஓவரா பேசிட்டு இருக்க. ஓவரா மட்டும் கிடையாது, கேப்பார் பேச்ச கேட்டு தப்பு தப்பா பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சரியில்லை. நான் அப்படிதான் பேசுவேன். இனிய புருஷனுக்கு கெடுதல் பண்ணீங்க, நான் இதை விட மோசமா நடந்துப்பேன். என் புருஷனை கொல்ல பாக்குறீங்கன்னு இவன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கவும் நான் தயங்க மாட்டேன்.
தேவி, அத்த உன் புருஷனுக்காக இன்னைக்கு உன் குடும்பத்தை கிழி கிழின்னு கிழிச்ச பாரு. என் மனசுக்கு அவ்வளவு ஆறுதலா இருந்துச்சுமா. மருமகன்னா இப்படிதான் இருக்கணும். மா அங்க என்னமா நடந்துச்சு? நீங்க நீங்க பேசுறது எனக்கு புரியல. விக்னேஷ், தேவி எப்பவுமே பூமா தேவி மாதிரி பொறுமையா இருக்க மாட்டான்னு இன்னைக்கு தாண்டா தெரிஞ்சுக்கிட்டேன். இவ்வளவு நாள்ல இன்னைக்குதான் அவ என் மனசுக்கு பிடிச்ச மருமகளா நடந்துகிட்டா. என் விக்னேஷ் எதுக்குடா அடிச்சேன்னு மூர்த்தியும் அவன் குடும்பத்தையும் நல்லா கிழி கிழின்னு கிழிச்சுட்டா. தேவி எப்பவுமே இப்படித்தான் புகுந்த வீட்டு மேலேயும் புருஷ மேலேயும் பாசமா இருக்கணும். விக்னேஷ், தேவி கண்ணுல எவ்வளவு கோபம் வந்துச்சு தெரியுமா? கண்ணகி மாதிரி எரிச்ச மாதிரி அவ வார்த்தையாலேயே கயல் குடும்பத்தை எரிச்சிட்டா. அவ பேசின பேச்சுக்கு கண்டிப்பா அதுங்கெல்லாம் நம்ம பக்கமே வராதுங்க. இங்க பாரு, தேவி பேசினதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு எதுவும் பேசிட்டு இருக்காது. நம்ம விக்னேஷோட உடல்நிலையை விசாரிக்க தான் வந்திருக்கோம். பொறுமையா இரு, கோவப்படுறாது. அது இல்ல கையல், மத்தவங்க பேசுறதெல்லாம் கூட விட, ஆனா தேவி ஏதாவது பேசும்போதுதான் எனக்கு உடம்பெல்லாம் பத்திக்கிட்டு வருது. நான் அதை தான் சொல்றேன். அவ என்ன பேசினாலும் காதுல வாங்கிக்காத. கோவத்துல இருக்கிறவங்க கிட்ட என்ன சொன்னாலும் புரியாது. அவங்க சைடுல இருக்கிறதா நியாயம்னு சொல்லி பேசுவாங்க. நீ அமைதியா வா. ஆ. விக்னேஷ்ங்கிற பேஷண்ட் எங்க அட்மிட் ஆயிருக்காரு? இப்படி லெஃப்ட்ல போங்க மேம். வா. தேவி மட்டும் அங்க அப்படி பேசலனா அந்த மூர்த்தி பையில கண்டிப்பா ஜெயில தள்ளி இருப்ப. தேவி, நீ இப்படியே இருடா. எப்பவும் யாருக்காகவும் மாறாத. புருஷனுக்கு ஒண்ணுனா பொங்கி எழறவதான் நல்ல பொண்டாட்டி. அப்பாக்கு நீ ஒரு நாளும் அப்படி இருந்தது இல்லையம்மா. அப்ப நீ என்ன கெட்ட பொண்டாட்டியா? ஏய், மா வாயை கிழிச்சு ஊசி நூலை வச்சு தச்சிருவேன். ஆமா, அந்த விக்னேஷ் ஆள் வச்சு அடிச்சேன். என்னங்க சொல்றீங்க? நீங்க எதுக்கு சம்பந்தமே இல்லாம இந்த காரியத்தை பண்ணீங்க? சம்பந்தம் இல்லாம இல்ல, ஆணியன் தங்கச்சியும் சம்பந்தி ஆகணுங்கிறதுக்காகத்தான் ரவடிகளை செட் பண்ணி மாப்பிள்ளைய அடிச்சேன். ஆனா நம்ம மாப்பிள்ள பாவங்க. அப்படியா? மாப்பிள்ளைய பிரிஞ்சு என் பொண்ணு எவ்வளவு வேதனை அனுப்பிச்சிருப்பா. அதுக்கு முன்னாடி இந்த வழியெல்லாம் கம்மிதான். நான் பண்ண காரியத்தினால தானே கையல் குடும்பத்து மேல வேதவள்ளி செம கோபத்தில் இருக்கா. என் மக விக்னேஷ் கூட சேர்றதுக்காக நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணுவேன். அப்பா, அந்த தேவியை எப்படியாவது விரட்டி விட்டுறணும்பா. இப்ப வேற அவ குடும்பத்தையே எடுத்தறிஞ்சு பேசிட்டு வந்திருக்கா. அத்தைக்கு அவ மேல நல்ல ஒப்பீனியன் தானே இருக்கும். எந்த ஆணியனா இருந்தாலும் அப்ப நான் அதை கெடுத்து விட்டுருவோமா, நீ ஒன்றும் கவலைப்படாத. அப்பா, இங்க பாருங்க, கையலாவ அம்மா வராங்க. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு அதுக்கு அவமானப்பட்டு போங்க. அப்பா, முடிஞ்ச கைகளை பாக்குங்கப்பா. இந்த ராத்திரியோட ராத்திரியா எல்லாமே மொத்தமா மாறணும். நான் பாத்துக்கிறேன்டா செல்லாம். அள்ளி அள்ளி, கையில அம்மாவும் ஏதோ பிரச்சனை பண்றதுக்காக வந்திருக்கா போல. வந்து என்னன்னு பாரு. சரியான மானம் கெட்டதுங்களா இருக்கும் போல. தேவி அவ்வளவு தூரம் கழுவி ஊத்தி இங்க எதுக்கு வராளுங்க? இன்னைக்கு இருக்குது அவளுங்களுக்கு. மா பிரச்சனை எதுவும் பண்ணாதீங்கம்மா.
நீங்க நினைக்கிற மாதிரி எழில் நல்லவெல்லாம் கிடையாது, சரியான சைக்கோ. தப்பான ஒருத்தனை லைஃப் பார்ட்னரா சூஸ் பண்ணிட்டோன்னு அக்கா காலம் முழுக்க நொந்து அழுவாங்க. இனி நீங்க யாரும் எனக்கு தேவையில்லை. இதோட எல்லாத்தையும் நிப்பாட்டிக்கலாம். எனக்கு குழந்தை பிறந்தா கூட நீங்க யாரும் அதை பார்க்க வரக்கூடாது. என் புருஷனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத குடும்பம் எனக்கு வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். கையல், என்ன கையில் இங்க வந்து உட்கார்ந்திருக்க? என்னம்மா, எதுக்காக நீ கண் கலங்கிட்டு இருக்க? ஆ? ஐயோ. நீ இப்படி மனசுடைஞ்சு கலங்கி போய் உட்கார்ந்து இருக்கிறத பாக்க எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு கையல். தம்பி தங்கச்சின்னு அந்த 2 நன்றி கட்டவங்க மேல நீ எவ்வளவு உயிரை வச்சிருந்த. அவங்க இப்படி உன்னை கண் கலங்க வச்சா அந்த கடவுள் மன்னிக்கவே மாட்டாரு. பெருசா ஏதாவது தண்டனை கொடுப்பாரு. மா, என்னம்மா பேசிட்டு இருக்க? என் மேல அக்கறை காட்டுறங்கிற பேர்ல பெத்த பிள்ளைங்களுக்கு உன் வாயால சாபம் கொடுக்காத. அது பாவம். நாங்க 5 பிள்ளைங்களும் உனக்கு முக்கியம். அதுக்காக அவங்க உன்னை இப்படி கலங்க வைக்கலாமா? அவங்க பண்றது மட்டும் நியாயமா சொல்லு? மா, அவங்க சின்ன பசங்கம்மா. அவங்க புரிஞ்சுக்காம கோவத்துல இருந்திருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுக்காகவே வாழ்ந்த ஓ மேல கோவப்படுறதுக்கு அவங்களுக்கு என்ன அருகதை இருக்கு? அன்பு போலீஸ் ஆனா என்ன, தேவிக்கும் விக்னேஷ்க்கும் கல்யாணம் ஆனா என்னன்னு நீ உன்னோட வேலையை பார்த்துட்டு இருந்தா அவங்க நிலைமை என்ன ஆயிருக்கும்? இவங்களையெல்லாம் நான் தான் பெத்து வளர்த்தனான்னு நினைக்கும் போது எனக்கு என்ன நினைச்சு கேவலமா இருக்கு. சுயநலனா என்னன்னே தெரியாத பொண்ணு பெத்த இந்த வயித்துலயா அதுங்களையும் நான் பெத்த? எனக்கு வேதனையா இருக்கு கையல். தேவிய கரை சேர்க்கணும், அன்ப போலீஸ் ஆக்கணும்னு நீ பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சமா? சரியா சாப்பிடாம நேரத்துக்கு தூங்காம உனக்கே உன்னை பத்தி மறக்கிற அளவுக்கு எப்ப பார்த்தாலும் அன்பு தேவின்னு அவங்க மேல பாசம் வச்சிருந்தியே. அதுக்கு அவங்க கொடுக்கிற பரிசா இது? நன்றி மறந்தவங்க இந்த உலகத்துல யாரா இருந்தாலும் நல்லா வாழ்ந்ததா சரித்திரமே இல்ல. மா, நான் இப்பதானே சொன்ன, சபிக்காத. தாய் சொல்லு பழிச்சிட போதுமா, அமைதியா இரு. தேவி கர்ப்பமா இருக்கா, அன்பு எங்கேயோ தனியா இருக்கா. இந்த நேரத்துல இப்படி எல்லாம் பேசாத. இப்ப கூட பாரு, அவங்க மேல எவ்வளவு பாசத்தையும் அக்கறையும் நீ காட்டுற. அதுல ஒரு கடுகளவாவது அவங்க ஊ மேல காட்டுறாங்களா? இங்க பாரு கையல், இப்போவாவது நீ முடிச்சுக்கோ. இதுக்கு மேலயும் நீ இழிச்ச வாயா இருக்காதம்மா. இன்னைக்கு இதுதான் உலகம். அந்த உண்மையை உனக்கு நல்லாவே புரிய வச்சுட்டாங்க. கூட பிறந்தவங்க எல்லாம் அவங்களுக்குன்னு ஒரு பிடிப்பும் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பமும் வந்துட்டா நன்றிய மறந்துட்டு தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்கம்மா. உன்னை நான் கையெடுத்து கும்பிடுறேன் கையல். இனி நீ யார பத்தியும் யோசிக்காத. உன்னோட வாழ்க்கையை நீ வாழ ஆரம்பி. நன்றி இல்லாத இவங்களுக்காக உன்னோட வாழ்க்கைய பத்தி நீ ஏன் யோசிக்காம இருக்கணும்? போதும், எல்லாரும் நினைச்சதை சாதிச்சிடலாம். பிசிக்கல் எக்ஸாம் அப்போ உன் கால உடைஞ்சு நடக்க முடியாம இருந்தியே, உன்னை யார் எந்திரிக்க வச்சது? நம்ம குடும்பம் தான். நீ ஜெயிச்சிடுவேங்கிற எங்களோட எண்ணம் தான் உன்னை பாசிட்டிவா வச்சிருந்தது. அது இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? கூட நீ இல்லையேன்னு உன்னை நினைச்சு அழாத நாள் இல்ல அம்மா. அன்புக்கு வெளி சாப்பாடு ஒத்துக்காதுன்னு அண்ணி தினமும் சாப்பிடும் போது புலம்புறாங்க. நீ எப்போ வருவன்னு அம்மா அண்ணன் அண்ணின்னு எல்லாரும் வீட்டுல காத்துட்டு இருக்கோண்டா.
ஏதோ ஒரு அல்ப காரணத்துக்காக எல்லாரையும் தூக்கி போட்டுட்டு இப்படி தனி மரமா வந்து நின்னுட்டு இருக்க. பிடிச்சவங்க கிட்ட உரிமையா கோவப்படுற அந்த பொசசிவ்னஸும் அழகுதான். நீ என்ன நடந்ததுன்னு தெரியாமலே கோவப்படுற. உன் கால்ல ஒரு சின்ன முள்ளு குத்துனாலே நான் துடிச்சு போவேன். எழிலுக்காக உன்னை கண்டுக்காம விட்டுருவேன் நீ எப்படி நம்பலாம்? அன்பு, குடும்பம்னு ஒண்ணு இல்லனா இங்க யாராலையும் நிம்மதியா வாழ முடியாது அன்பு. தாங்கி பிடிக்க கை இருந்தா தேம்பி அழுறது கூட சுகம்தான். அப்பா, அம்மா, அண்ணன், தங்கச்சி, அக்கா, அண்ணி, இப்படி நமக்கான உறவுகள் சூழ்ந்த வாழ்க்கை தான் நம்ம பொறப்பையே அழகாக்கும். அது எப்படி உன்னை காயப்படுத்தும் நம்புற? வீட்டாளுங்களை உதறி தள்ளிட்டு நீ 1000 பேருக்கு அன்னதானம் போட்டாலும் அதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஏன்னா நீ இல்லாம அங்க பெத்த வயிறு கதறிட்டு இருக்கு. ஏய், யாருக்காகடா இங்க எல்லாரும் ஓடி ஓடி சம்பாதிக்கிறோம்? நமக்கு பிடிச்சவங்களுக்காக தானே. சூப்பர்னு நமக்காக 4 பேர் கை தட்டும் போது அந்த சந்தோஷமே வேற மாதிரி இருக்கும். நீயும் அதை நல்லா ஃபீல் பண்ணிருக்க. அன்பு, அந்த லைஃப் எப்படி இருந்துச்சுன்னு நல்லா யோசிச்சு பாரு. நம்மள உத்வேகப்படுத்துற மனுஷங்களும் நம்மள சந்தோஷப்படுத்துறவங்களும் கூட இருக்கும்போது இன்னும் இன்னும் எனர்ஜெட்டிக்கா உழைக்கணுங்கிற வெறி வரும். இங்க எல்லாரோட காலும் அன்புக்காக தான் ஓடிட்டு இருக்கு. உன் வெற்றியை கொண்டாட உனக்காக 4 பேர் வேணும். என்னமோ தானே போலீஸ் ஆயிட்ட மாதிரி எந்த பொறாமையும் இல்லாம என் தம்பி போலீஸ் ஆயிட்டான்னு மூர்த்தி ஊர் ஃபுல்லா சாக்லேட் கொடுப்பான் பாரு. அதுல உனக்கு கிடைக்கிற சந்தோஷம் எவ்வளவு செலவு பண்ணாலும் கிடைக்காது. சரி, தனியா இருந்து ஜெயிச்சு நீ யார சந்தோஷப்படுத்த போற? அதுல ருசி இருக்குமான்னு யோசிச்சு பாரு. இவ்ளோ நேரம் பேசியிருக்கேன், இதெல்லாம் உனக்கு புரியுமான்னு தெரியல. சொல்ல வேண்டியது என்னோட கடமை. ஏன்னா அக்கா வேண்டான்னு நீ உதறலாம், தம்பி வேண்டான்னு இந்த ஜென்மத்துல என்னால சொல்ல முடியாது. என் மனசுல இருக்கிற உனக்கான இடத்த இங்க யாராலையும் நிரப்ப முடியாது. சேர்ந்து சாகலாம், ஆனா இன்னொரு முறை சேர்ந்து பொறப்போமான்னு தெரியல. இந்த பொறப்ப உன்னோட சேர்ந்து அழகாக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். யோசிச்சு முடிவெடு. அண்ணே, என்னாச்சுண்ணே? யாரோ ஃப்ரண்ட்ல நிக்கிறாங்க தம்பி.